வணக்கம். என்னோட அடுத்த போரும் சந்தேகமோட எபிசோட். இன்னைக்கு ஒரு ரொம்ப தேங்க்யூ சொன்ன எல்லாருக்கும். ஏன்னா திருப்பி இந்த மைக் பற்றி ப்ராப்ளம் பற்றி ஹைலைட் பண்ணீங்க. சில பேர் ஆடியோ லேக் இருக்குன்னு, வால்யூம் கொஞ்சம் லோவாக இருக்குன்னு. அப்புறம் ஏன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சேன். ஏன்னா புது மைக் வாங்கியிருக்கேன்னா அதனால இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னு பார்த்தா அது ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருந்தேன். அந்த ப்ளூடூத் கனெக்ட் ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரஸ் ஆகி இந்த மாதிரி லேகெல்லாம் வரும் அப்படின்னு படித்தேன். ஸோ இன்னைக்கு நான் ப்ளூடூத்தில் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வயராகவே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எனக்கு கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுங்க. ஆடியோ வால்யூம்னா டீக்காக இருக்கா, ஓகேயா இருக்கா, அண்ட் லேக் இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் எனக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நேற்று மாதிரி தான். லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் ஒன்றும் இல்லை, 17 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ஏறிது. என்னென்னா காத்தால இறங்கி நின்றது பை எண்ட் ஆஃப் டே கொஞ்சம் ரிகவர் ஆகி ஒரு மாதிரி பாசிட்டிவ் எண்ட் ஆச்சு. மிட் கேப் மைக்ரோ கேப் ரெண்டும் ஒரு 0.5% ஏறித்து. பட் ஸ்மால் கேப் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தது. அட்வான்ஸ் டிக்ளைன் பார்த்தீங்கன்னா 1400 ஸ்டாக் ஏறித்து, 1400 ஸ்டாக் இறங்கித்து. ஸோ ஒரு ஈவனாக தான் இருந்தது. ஸோ இப்போ எஃப்ஐஐஸ் காத்தால விற்றாங்க, ஈவினிங் சாயங்காலம் வாங்கினோன்னா எவ்வளோ விற்றாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா 1700 crores எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்க இன்னைக்கு. டிஐஎஸ் ஒரு 2000 கோடி கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் மேட்ச் பண்ணாங்க. பட் நேச்சுரலாக டிஐஎஸோட பையிங் லார்ஜ், மிட், ஸ்மால், மைக்ரோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஸோ ரீட்டெயிலும் டிஐஎஸும் டியூரிங் த டே இந்த எஃப்ஐஎஸ் செல்லிங்கோட ப்ரெஷரில் கரெக்ஷன் வரதுல கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி மார்க்கெட் கொஞ்சம் அப்லேண்ட் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ்க்கு இந்த செல்லிங் கண்டினியூ காரணத்துக்கு இந்த ஆயிலோட விலை ஹையாக இருக்குது. பட் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கிடைச்சது. $110 $105 வரைக்கும் இப்போ நான் காமிக்கிறது பிரெண்ட் க்ரூடு. ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றில் ட்ரம்ப் சொன்னார், இந்த மாதிரி நான் 2-3 நாளைக்கு தள்ளி போடுறேன் என்னோட அட்டாக் ஆன் ஈரான் அப்படி யோசிச்சேன். ஏன்னா 2-3 நாள் கேட்டாங்க. அதனால இந்த வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே நான் சும்மா இருந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்குள்ளே அவங்க டீலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் சாந்தமாச்சு. கொஞ்சம் யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் ஒரு கொஞ்சம் குறைஞ்சி ஒரு 4.6 4.59 இறங்கித்து. டாலர் இண்டெக்ஸும் ஒரு 99.8 99.6 கொஞ்சம் ஒரு சாந்தமான ஒரு ஸ்திதி வந்தது. பட் அதனால எஃப்ஐ விற்கிறது ஒன்றும் நிறுத்தலை, அவங்க விற்றுட்டு தான் இருந்தாங்க. பட் இங்கே அந்த பெஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆயில் அண்ட் கேஸ் பெஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டராக இருந்தது. ஏன்னா ரிஃபைனிங் கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் பெனிஃபிட் வந்துருக்கலாம் இந்த ஈஸிங் ஆயில். ப்ளஸ் கொஞ்சம் மைனராக ஒரு இன்னொரு ப்ரைஸ் ஹைக் பெட்ரோலில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால மற்றபடி ரீட்டைல் லேட்டர் டியூரிங் டே வாங்கினதுனால உங்களுக்கு டிஃபென்ஸு, ஆட்டோ, இன்ஃப்ரா இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ்ல எண்ட் ஆச்சு. இப்போ இன்னொரு விஷயம், என்ன வர்ஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டர் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்சுவலா ருப்பி பார்த்தீங்கன்னா வீக்கன் ஆயிருக்கு. எவ்வளோ 96.83 வரைக்கும் போயிருக்கு. 29 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்னைக்கு வீக் ஆச்சு. பட் இன்னைக்கு பூரா பெர்ஃபார்ம் பண்ண செக்டரில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐடி அண்ட் ஃபார்மா எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் செக்டர். இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கு இல்லையா? ஏன்னா 2-3 நாள் நான் சொல்லியிருக்கேன் ஐடி அண்ட் ஃபார்மா நல்லா பண்ணிருக்கு. ஐடி இன்ஃபேக்ட் 8% ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே 3 நாள் ஏறித்து. ஸோ இன்னைக்கும் அதே மாதிரி ஏறும். ருப்பி வீக்கன் ஆகுது பார்த்து ஏறுனான்னு நினைச்சோம், பட் ஆகலை. என்ன காரணம்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இது இருக்கு, அதை நான் ஷேர் பண்றேன். ஸோ இன்னைக்கு என்னன்னா ஒரு பக்கம் டொமெஸ்டிக்ல லிக்விடிட்டி கொஞ்சம் டைட் ஆகிறாப்புல இருக்கு. அதாவது கிரெடிட் பேங்கோட கிரெடிட் ரேஷியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லெண்டிங் 17% 16% ஏறிட்டு இருக்கு. பட் டெபாசிட்ஸ் எல்லாம் ஒரு 10-12% தான் ஏறுது. ஸோ அந்த ஒரு கேப் இருக்கிறதுனால, டிமாண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் லிக்விடிட்டி டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்னால ஆர்பிஐ யூஸ்வலாக அந்த ஓஎம்ஓ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் போட்டு லிக்விடிட்டி இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு அப்படி இல்லை, இன்னொரு அஸ்திரத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் பை செல் ஸ்வாப். பை செல் ஸ்வாப்னா பை டாலர் செல் ருப்பி. ஸோ பேங்க்ஸ்லேருந்து டாலர் வாங்குவாங்க ஆர்பிஐ அண்ட் ருப்பியை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டாலர் வாங்கினாலும் இதுக்கு ருப்பியோட ரேட்டில் ஒன்றும் எஃபெக்ட் ஆகுது. அதாவது ருப்பி வீக்கன் ஆச்சு. பட் அவங்க அந்த லிக்விடிட்டி இன்ஃபியூஸ் பண்ணுறதை தவிர இதோட இன்னொரு இம்பாக்டும் இருக்கு. என்னன்னா இன்னைக்கு எங்க ஸ்வாப் தானே பண்றாங்க, நெட்டா டாலர்ல ஒன்றும் பொசிஷன் சேஞ்ச் இல்லை. இன்னைக்கு வாங்குற டாலரை நான் 3 வருஷம் கழிச்சு டாலர் வித்துருவேன்னு சொல்றாங்க. ஸோ அது டாலரை பொறுத்த மட்டும் நியூட்ரல் ஆயிடுது. பட் என்னன்னா இவங்க அந்த 3 வருஷம் கழிச்சு அந்த டாலரை சப்ளை பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வாங்குறாங்க, அன்னைக்கு கொடுக்கணும். ஸோ அது கொடுக்கறதுனால என்ன ஆச்சுன்னா ஃபியூச்சர்ல டாலர் சப்ளை வரப்போறது ஆர்பிஐடிக்காக. ருப்பி நேற்று நான் சொன்னேன், ஞாபகம் இருக்குமா? நேற்று ஒரு 96.50 கிட்ட இருந்ததா, 96.50 கிட்ட இருந்த ருப்பி. ஆனால் 1 இயர் லேட்டருக்கு பார்த்தீங்கன்னா 100 தாண்டிட்டு சொன்னேன். ஏன்னா 396 பேசிஸ் பாயிண்ட்ஸோ என்னவோ காஸ்ட் ஆஃப் புக்கிங் ஃபார்வர்ட் லாக்கிங் மை பிரைஸ் ஃபார் த ருப்பி 1 இயர் லேட்டர். ஸோ 100 தாண்டிட்டு, அதனால தான் ஐடி எல்லாம் வீக்கன் ஆச்சு. ஏன்னா ருப்பி வீக்கன் ஆகிற பட்சத்தில் ஐடி தான் ஹெட்ஜ் கொடுக்குன்னு சொன்னேன். பட் இன்னைக்கு இந்த ஆர்பிஐ இந்த ஃபியூச்சர்ல டாலர் சப்ளை பண்றேங்கிற டெசிஷன் அனௌன்ஸ் பண்ண மே 26 நினைக்கிறேன் இந்த ஸ்வாப்பு. அது என்ன ஆயிடுச்சுன்னா ஃபியூச்சர்ல ருப்பி சப்ளை ஆர்பிஐ கொடுக்க போறாங்கிற இந்த தகவல்ல உங்களுக்கு இந்த ஃபார்வர்ட் பிரீமியம் எவ்வளவு கொடுக்கணும் அந்த ருப்பியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு
அது இறங்கிடுது. நேற்று 390 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இருந்து இன்னைக்கு 162 பேசிஸ் பாயிண்ட்ஸுக்கு இறங்கிடுது. ஸோ அதுனா 1 இயர் கழிச்சு இன்னைக்கு மார்க்கெட்டு படி 98.53 தான் ருபி வரப்போகுது, நாட் 100 நேற்றுக்கு சொன்னது. ஸோ நேச்சுரலா ஐடிஎன் ஃபார்மாவுக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த ஹெட்ஜிங் ரிக்குவயர்மெண்ட் தேவையில்லை. ஏன்னா ஐடியோட செக்டரு ருபி வீக்கன் ஆச்சுன்னா அந்த earnings இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லிட்டு ஃபாரினர்ஸும் சரி டொமஸ்டிக்கும் சரி அது ஹெட்ஜ் அகேன்ஸ்ட் ருப்பின்னு இருப்பாங்க. பட் இன்னைக்கு அந்த ஃபார்வர்ட் ப்ரீமியமே கம்மியானதுனால அந்த அளவுக்கு அந்த ருப்பி ஹெட்ஜிங்க்கு தேவையில்லாதனால அந்த ஐடி வந்து திருப்பியும் வந்து அது 5000 ரேட் இருந்தனால கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் நான் சொல்லலாம்னு நினச்சேன். ஏன்னா சில பேர் என்ன கேட்டிருந்தாங்க, சார் ருப்பி வீக்கன் ஆகுது ஆனால் ஐடி இன்னைக்கு நல்லா பண்ணலையே ஏன் அப்படின்னா, அதான் இதுதான் ஒரு விதத்தில் ஒரு ஆன்சர், ரைட்? ஸோ அது அது ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து இன்னமும் இந்த $105 வந்து இந்தியாவோட மேக்ரோ எக்கனாமிக் எல்லாம் எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் ஒரு நெட் செல்லர்ஸாக தான் இருக்காங்க இந்தியாவில். அண்டு இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்லேயும் எல்லாம் அப்படி தான் தெரியுது. நாளைக்கு அஃப்கோர்ஸ் சென்செக்ஸோட திங் எக்ஸ்பைரி டே இல்லையா, தேர்ஸ்டே. ஸோ அதனால கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும் அந்த சுற்றி. பட் அதிகமாக ஒன்றும் மாற்ற போகிறது இல்லை. பிகாஸ் இன்னைக்கு எஃப்ஐஎஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக விற்க முயற்சி பண்ணால் அன்னைக்கு டிஐஎஸ் வந்து அதிகமாக வாங்குவாங்க. ஏன்னா அந்த ப்ரைஸ் எல்லாம் நல்ல ஸ்டாக்கு ப்ரைஸ் எல்லாம் குறையிறதுனால போய் வாங்கிடுவாங்க. ஸோ மார்க்கெட் ஒரு வாலட்டைலாக ஒரு கன்சாலிடேட்டிங்காக தான் இருக்கும். அப்படி ஒன்றும் பெருசாக பாசிட்டிவ் நியூஸோ நெகட்டிவ் நியூஸோ வராத பட்சத்தில் இப்படியே தான் கண்டினியூ ஆகும். அதனால ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்க்கணுன்னா சேம் திங், எதுவுமே மாற்ற வேண்டாங்க. ஸ்டாகர்டு, டைவர்சிஃபைடு அண்ட் கொஞ்சம் தொகை, இதே கண்டினியூ பண்ணிட்டுருங்க. நாளைக்கு சந்திப்போம். திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், இந்த ஆடியோ பற்றி லேகு வால்யூம் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபீட்பேக் கொடுங்க எனக்கு. அது நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, நாளைக்கு சந்திப்போம்.